3 மார்ச் 2026 தவக்காலத்தின் 2ஆம் வார செவ்வாய் நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 23, இறை வசனங்கள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருந்தனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமதற்குரிய வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன் வர மாட்டார்கள். தாங்கள் செய்வது எல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உங்கள் எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் ஆசீர்வதித்து உங்களுடைய மன்றாட்டுகள் ஒவ்வொன்றையும் என்னுடைய திருப்பலியிலும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக செய்வதிலும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். இறைவன் இந்த நாளையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் தூய கேத்ரின் திரேச்சல் இவருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம். வெனிசுலாவில் பிறந்த இவர் இரக்கத்தின் சகோதரிகள் சபையில் சேர்ந்து பின்னாளில் நற்கருணை சகோதரிகள் சபையை நிறுவினார். மிகுந்த பக்தியையும் சேவை செய்வது அதிக ஈடுபாடும் கொண்ட இவர் 36 பள்ளிகள், 40 மறைபரப்பு பணித்தலங்கள் நிறுவி ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து வந்தவர். இவருக்கு 2000 அக்டோபர் 1 திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுலால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இவருடைய பரிந்துரையோடு நம்முடைய விண்ணப்பங்களை இன்று ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்து செவிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு அன்றைய சமய தலைவர்களுடைய போக்கை மிக கடுமையாக சாடுகிறார். அவர்கள் சொல்வதை செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை செய்யாதீர்கள். எனில் அவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் செய்வதில்லை என எச்சரிக்கிறார். பரிசேயர்கள் தங்களை புனிதர்களாக காட்டிக்கொள்ள தங்கள் ஆடைகளையும் அணிகலன்களையும் பெரிதாக்கிக் கொள்கிறார்கள். இன்று நமக்கும் அதே சோதனைதான். சமூக ஊடகங்களில் நம்மை புனிதர்கள் என்று காட்டிக்கொள்வதோ அல்லது சமூகத்தில் கௌரவமான இடங்களில் நம்மை தேடுவதோ நம்மிடத்தில் இருக்கிறது. வெளித்தோற்றத்திற்கு தருகின்ற முக்கியத்துவம் தான் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆனால் அந்த முக்கியத்துவத்தை தருவதற்கு பதிலாக நம்முடைய உள்ளத்திற்கு நாம் முக்கியத்துவத்தை தவற விடுகிறோம். நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இயேசு நம்மை அழைக்கிறார். இறைவன் நம் மத வேடங்களை பார்ப்பதில்லை, மாறாக நம்முடைய இதயத்தினுடைய நேர்மையே பார்க்கிறார். பரிசேயர்கள் கனமான சுமைகளை கட்டி மக்களுடைய தோள்களில் வைக்கிறார்கள். ஆனால் ஒரு விரலால் கூட அவற்றை அவர்கள் தொடமாட்டார்கள். இதற்கு நேர்மாறாக உண்மையான கிறிஸ்துவ தலைமை என்பது மற்றவர்களின் சுமையை தூக்குவதாகும். வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று இறைவன் கூறிய வார்த்தையை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. நம்முடைய நம்பிக்கை
மற்றவர்களுக்கு தீர்ப்பளிப்பதாகவோ அல்லது கடினமான விதிகளை விதிப்பதாகவோ இருந்தால் நம் நற்செய்தியுடைய சாரத்தை இழந்து விடுகிறோம். ஒரு சகோதரருடைய துக்கத்தில் அல்லது போராட்டத்திலோ அவர்களுக்கு தோள் கொடுப்பதுதான் உண்மையான சீரத்துவம். இதைதான் இறைவனும் விரும்புகிறார். இந்த நற்செய்தியுடைய உச்சகட்டமாக இயேசு வெற்றியினுடைய இலக்கணத்தையே மாற்றி அமைக்கிறார். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு பணியாளராக இருக்க வேண்டும். பதவிகளுக்கும் பட்டங்களுக்கும் முக்கியத்துவம் தரும் உலகில் இயேசுவின் வார்த்தைகள் புரட்சிகரமானது. ரபியோ, தந்தையோ, போதகரோ போன்ற பட்டங்களை தேடி நாம் ஓடக்கூடாது. இதன் மூலம் ஒரு மாபெரும் சமத்துவத்தை இயேசு உருவாக்குகிறார். விண்ணகத்தில் இருக்கும் தந்தை ஒருவர்தான் நம் அனைவருடைய உடன்பிறப்பு என்பதை நினைவுறுத்துகிறார். இது வெறும் பட்டங்களை பற்றியதல்ல, நம்முடைய அதிகாரத்தை பற்றியது. நாம் நம்மை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்கின்ற பொழுது மற்றவரிடமிருந்து நம்மையே நாம் தனிமைப்படுத்துகிறோம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு சமமாக பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு அன்பின் சமூகமானது உருவாகிறது. இது தலைகீழான இறை அரசியல் வெற்றி ஏணி கீழ் நோக்கி செல்கிறது. கடவுளுடைய பார்வையில் உயர விரும்பினால் மற்றவர்களுக்கு பணி செய்ய நீங்கள் தாழ்ந்து போக வேண்டும். உங்களுக்கு கீழே எத்தனை பேர் பணி செய்கிறார் என்பது அர்த்தம் இல்லை. மாறாக நீங்கள் எத்தனை பேருக்கு பணி செய்கிறீர்கள் என்பதில்தான் உண்மையான பெருமை அடங்கியிருக்கிறது. யாருடைய சேவையை நாம் பெறுகிறோம் என்பதில் பெருமை இல்லை, யாருக்கு நாம் சேவை செய்கிறோம் என்பதில்தான் உண்மையான கிறிஸ்துவ மேன்மை இருக்கிறது. இன்றைய நாளில் நாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவியை செய்வோம். எங்கே நாம் தாழ்ந்து பணிந்து செய்கிறோமோ அங்கே ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னமானது நம்மிடத்தில் இருக்கிறது. மற்றவர்களும் அதை கண்டு கொள்வார்கள். தம்மை தாமே தாழ்த்துகிறவர்கள் எப்பொழுதுமே உயர்த்தப்படுவார்களாக. தாழ்ச்சி என்ற ஒரு அணிகலனோடு இந்த நாளை நாம் சிறப்பித்து பிறருக்கு பணியாளராக, பிறருக்கு உதவுகின்ற நபராக நாம் மாறி தொடர்ந்து இந்த நாளை இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த புதிய நாளுக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். நீரே பரிசுத்த, நீரே உன்னது என்று உணர்ந்து இந்த நாளையும் எங்களையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அருமையான நற்செய்தியின் வழியாக வெளிவேடமற்ற வாழ்வை நாங்கள் வாழவும் தாய்மொழியின் மேன்மையை உணரவும் எங்களுக்கு அழைப்பு விடுத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமுடைய பார்வையில் நேர்மையாக இருக்க அருளை தாரும். மற்றவைகளை புகழவேன் என்பதற்காக அல்லாமல் உம்மை மகிமைப்படுத்தவும் பிறருக்கு பணி செய்யவும் எங்களுக்கு உந்துதலையும் ஆற்றலையும் தாரும். எங்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க கிருபை புரிந்தருளும். எங்கள் உள்ளமும் புறமும் உமது ஒளியால் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே, இன்று நான் சந்திக்கின்ற மக்களுடைய சுமைகளை குறைக்க எனக்கு உதவியே வாரும். மற்றவர்களுக்கு கடினமாய் விதிகளை விதிப்பவனாக நான் இன்று இல்லாமல் உமது அன்பையும் இரக்கத்தையும் பகிர்கின்ற ஒரு கருவியாக என்னையே மாற்றும். பதவிகளையும் பட்டங்களையும் தேடி அலையாமல் பிறருடைய பாதங்களை கழுவுகின்ற பணிவுள்ள இதயத்தை எனக்கு தாரும். தம்மைத்தாமே உயர்த்துகிறார் தாழ்த்தப்படுவார், தம்மைத்தாமே தாழ்த்துகிறார் உயர்த்தப்படுவார் என்று முது வார்த்தையின்படி இன்று நான் ஒவ்வொரு சிறிய செயல்களிலும் தாழ்மையை கடைபிடிக்க எனக்கு வலிமையை தாரும். நான் தலைவனாக இருப்பதை காட்டிலும் ஒரு சிறந்த சகோதரனாக, ஒரு உண்மையான பணியாளராக வாழ எனக்கு கற்றுக்கொடும். இந்த நாளை உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறேன். எனது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் உமக்கு உகந்தவனாக இருக்க மாறட்டும். அன்று இன்றைய நாளில் விசேஷ விதமாக இந்த மாதம் முழுவதும் பள்ளி மாணவர்கள் தங்களுடைய பொது தேர்வுகளை எழுத இருக்கிறார்கள். இதற்கான தயாரிப்புகளையும் தேர்வு எழுத போகின்ற நேரத்தில் அவருக்கு தேவையான பாதுகாப்பையும் நல்ல உடல் சுகத்தையும் ஞானத்தையும் அறிவையும் தந்து திடப்படுத்தி வர இருக்கின்ற எழுத தொடங்கியிருக்கின்ற ஒவ்வொரு தேர்வையும்
சிறப்பான விதத்தில் எழுத நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல முறையாக தேர்ச்சி பெறவும் எந்த ஒரு பயமும் கலக்கமும் இல்லாமல் சிறப்பான விதத்தில் தேர்வுகளை சந்தித்திட எங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதித்தலும் உடைய கருணையின் கண் இவர்கள் மீது ஒளியட்டும், உடைய ஒளி இவர்கள் மீது பொழியட்டும். ஆண்டவர் இவர்களுடைய தூய் அவன் நிரப்பி வல்லமை புரிந்து இவர்கள் என்றும் உமது பிள்ளைகளாக தெய்வ பயத்திலும் உலக கல்வியிலும் எழுதியிருக்கின்ற ஒவ்வொரு தேர்விலும் சிறப்பாக அமைந்திட நீரே ஒரு கூட இருந்து வழிநடத்தி காத்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.